ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். எதை பற்றி பேச போகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டு தான். ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. குழந்தைகள் உட்பட, பெரியவங்க உட்பட ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அது போக நிறையா பேர் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க ஹாஸ்பிட்டலில். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நடந்து ஒரு துயர சம்பவம் நடந்தது போக எல்லோரும் போட்டு விஜய் நான் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ட்ரோல்ஸு, மீம்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ட்ரோல்ஸு, ஏகப்பட்ட வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் மேலே. டிவிகே மேலே தப்பா, டிஎம்கே மேலே தப்பான்றது இங்கே பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு முதல்ல யார் இப்போ தான் இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கு. எதுக்கு இவரை போட்டு அடிக்கணும்? மக்கள் ஏகப்பட்ட பேர் கூடியிருக்கிற இடம் சின்னது. அது போக எல்லோரும் எதுக்கு குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு வரணும்? சரி, மனுஷனை பார்க்க வந்திருக்காங்க, அதெல்லாம் ஓகே. அது போக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி முடியாதவங்க குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு எந்த இதுக்கும் வராதிங்க கூட்ட நெரிசலில் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது போக இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் ஏற்கனவே இந்த அரசியலுக்கு வந்ததே நீங்கள் கொடுத்த அந்த புகழ் பேருனால தான், உங்களுக்கு எதாவது நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுறாரு. அவரே போட்டு இந்த அரெஸ்ட் பண்ணணும், எப்படி விஜய் இவ்வளோ பேரை கொண்டிருக்காரு, கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும், இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும், இனிமேட்டு அரசியல் பிரச்சாரத்துக்கே அவர் வரமாட்டார், இனிமேல் இது அவரோட சின்ன அரசியல் வாழ்க்கையில் இதுவே ஒரு கருப்பு புள்ளியாக மாறிடுச்சு, இனிமேட்டு அரசியலுக்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவர் நல்லது பண்ணணுன்னு தானே நினச்சாரு. இப்படிலாம் நடக்கும்னு அவருக்கு மட்டும் என்ன தெரியுமா? ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஒத்துழைக்காமல், ஏகப்பட்ட கூட்ட நெரிசல். ஆனால் உண்மைக்குமே விஜய் அண்ணாவோட ஃபேனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. படத்துலையாக இருந்தாலும் சரி, நிஜ வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவரை மாதிரி யாரும் அதனால தான் உண்மையான ரசிகர்கள்லாம் இன்னமும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஸ்டோரி போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரியலாக என்ன நடந்துச்சுன்றது யாருக்குமே தெரியாது. அது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. இந்த மாதிரி விசாரணை கமிஷன் வச்சு இதுக்கான தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸு கேட்டுட்டு இருக்கும்போது விஜய் பதில் சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அந்த மனநிலைமை என்ன மனநிலைமை இருப்பாங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கவரை பிடிச்சிக்கிட்டு கேட்கும்போது அவர் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால தான் அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து அறிக்கை விட்டார்ல, அறிக்கை விட்டுட்டது போக எல்லா இறந்தவங்க குடும்பத்துக்கு 20 லட்சமோ, அடிப்பட்டவங்க குடும்பத்துக்கு 2 லட்சமோ கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. காசு எந்த ஒரு உயிரை மறுபடியும் மீட்டு தராது. பட் அவர் அது கொடுக்கணும்னு முன் வந்திருக்காருல. அவர் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தானே தப்பு. இதெல்லாம் சொல்லியிருக்காருல. அப்புறம் ஏன் இவ்வளோ ஹேட்டர்ஸு? ஆல்ரெடி சவுக்கு சங்கர் போன வாரம் ஒரு எதர்ச்சியாக சொன்னும் போதே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் கொடுக்க போகிறாங்க, அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு இப்படிலாம். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும். ஏன் நம்ம மதுரை மாநாடு போட்டாங்க, விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டாங்க, அப்போல்லாம் வராத கூட்டம் நெரிசல், அவ்வளோ உயிரிழப்பு இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? ஏன் இதுக்கு முன்னாடி ஆர்சிபி செலிப்ரேஷன் அப்போ 11 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி 18 பேர் டெல்லி சாமி கும்பிட போகும்போது பக்தர்கள் இறந்தாங்க. புஷ்பா லாஸ்ட் இயர் புஷ்பா ரிலீஸ் அப்போ இறந்தாங்க. ஏன் ஃப்ளைட்டு ஷோ மறுநாள் நடக்கும்போது இறந்தாங்க. எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அப்போல்லாம் முன் ட்வீட்டு போடாத நிறையா பேர் கூட இப்போ நிறையா பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ஏன் நேஷ்னல் லெவலில் ட்வீட் வருது. பிஎம் மோடியிலேருந்து ராகுல் காந்தி, அடுத்து திரௌபதி முர்மு பிரசிடென்ட், ஏகப்பட்ட பேர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அமித்ஷா உட்பட. ஆனால் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு தான் தெரியல. ஏன் ரஜினிகாந்த் கொண்டு ட்வீட் போடுறாரு, அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி கேட்டு ரொம்ப வேதனை தருகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் விஜயண்ணாக்கு எதிராக இதுவும் பண்ணுறாங்க, சில பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, சில பேர் ஏட்டர்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எது உண்மைன்றது தெரியாமல் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இப்போ தலைவர் ஆகிட்டாருன்றத ரசிகர்கள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இதெல்லாம் மாறும்னு எனக்கு தோணுது. இன்னும் ரசிகர்களாகவே இருந்து செயல்படுறதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடக்குது. கடைசியில் அது அவரோட பேரை தான் பாதிக்குது. இப்போ ரசிகர்கள் தெரியாமல் செய்கிற தப்பு கூட கடைசியில் போயிட்டு அவர் விஜயோட ரசிகர் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு போய் முடியுது. ஸோ ரசிகர்கள் கொஞ்சம் தெளிவாகவும் அந்த தலைவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த போக்கில் போனால் தான் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரும். ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்தில் போதுமான காவல்துறையினர், போலீஸை பாதுகாப்புக்கு போடுறது அரசோட கடமை. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் மின்சாரத்தை வேறு அமர்த்தினாங்க. ஏற்கனவே இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. விஜய் அண்ணா எப்படி அவரோட பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தலாம், எப்படி விஜய் அண்ணா மக்களை சந்திக்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்த இதுக்கான பிரச்சாரம் பண்ணுறதுக்கான இடத்த கடைசி நேரத்தில் எப்படி மாற்றலாம், அப்புறமேட்டு போதுமான பாதுகாப்பு போதுமான போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடாமல் எப்படி அதை எப்படி இதுவாக மாற்றலாம், அப்புறம் எப்படி கரண்ட் அமர்த்தலாம், எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றது தான் ஏகப்பட்ட பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க.
அதுக்கு நடுவில் ரசிகர்களும் இப்படி பண்ணும்போது வந்து கடைசியில் விஜய் அண்ணா பேர் தான் கெட்டு போகுது. முதல்ல வந்து அவர் ஒரு தலைவராக பாருங்கள். ரசிகராக வந்து அதுக்கு படத்தில் நடிக்கிற வரைக்கும் அவர் ரசிகர். இப்போ வந்து ஒரு தலைவர் ஆகிட்டதுக்கப்புறம் அவரோட வழியில் நம்ம போகிறோன்றப்போ அவர் என்ன பண்ணுறாரோ என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்தால் தான் வந்து அவரோட பேருக்கும் நல்லது, ஒரு மாற்றமும் வந்து கொண்டு வர முடியும். நம்ம இன்னும் ரசிகர்களாகவே இருந்து எகிரி போய் பார்க்குறது, ஓடி போய் அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு தொங்குறது, கடைசியில் வந்து உயிர் போகிறது யார்? நம்மளோட உயிர் தான் போகுது. நம்ம அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்த்தா வந்து இந்த மாதிரி பண்ண தோணுமா? இதுதான் நான் வந்து இப்போ சொல்லக்கூடிய விஷயம். அவரை வந்து எதுவுமே ப்ளேம் பண்ண முடியாது, விஜய் அண்ணாவையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ ஹேட்டர்ஸை முதல்ல பரப்பாதீங்க. அந்த மனுஷன் பாவம்யா, ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி அரசியலுக்கு வராரு. அவரை வந்து ஆரம்பத்திலே இப்படி வந்து பண்ணிங்கன்னா எப்படி? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.